சுட சுட அப்பம் உங்கண்ட கையாலேயே செஞ்சு நீங்கள் சாப்பிடணும்னு சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஒரு கப் சிவத்த பச்சை அரிசியை நல்லா தண்ணியில் கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற விட்டு கொள்ளுங்க. இப்போ ஊறின அரிசியை வந்து அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். அதோட தேவையான தண்ணியை சேர்த்துட்டு பழஞ்சோறு அதோட தேங்காய்ப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி கொள்ளுங்க. இப்போ இதே மாதிரி பசத்தன்மையாக நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதோட பேக்கிங் பவுடர்னு சொல்லக்கூடிய லிவியூரை வந்து சேர்த்துக்கொள்கிறோம். அதோட 1 கப் அவிச்சமா 1 கப் பச்சை மாவை வந்து சேர்த்துக்கொள்கிறோம். அதோட பியர் விட்டு தான் குழைக்க போகிறோம். பியர் தான் இந்த அப்பத்தின் ஸ்பெஷலு. அதோட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு கட்டிப்படாத அளவுக்கு நல்லா அடித்து குழைச்சி கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாத்துக்கு வேற மாதிரி குழைச்சி எடுத்தாலே ஓகே. ஆகலும் தண்ணித்தன்மையாக இருக்கணும்னு இல்லை. உப்பு வந்து மறுநாள் தான் சேர்க்கணும். இதை நீங்கள் ஹீட்டரில் வச்சிங்கன்னு சொன்னால் ஒரே நாளில் புளிச்சு வரும். இப்போ நாங்கள் அப்பத்துக்கு தேவையான பாலை வந்து காய்ச்சி எடுத்து கொள்ள போகிறோம். தேங்காய் பால் அதோட சீனி அதோட இந்த அப்ப மாவில் 1 கரண்டி அல்ல 2 கரண்டியை விட்டு ஒரு கொதி வரும் வரை நல்லா காய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நல்லா பால் வந்து வந்துட்டு இப்போ நாங்கள் அப்பம் சுட போகிறோம். அப்பத்துக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சட்டியில் அப்ப மாவு விட்டு சுற்றி போட்டு தேங்காய் பாலில் 1 கரண்டியை விட்டு மூடி விட்டிங்கன்னு சொன்னால் அப்பம் சூப்பராக வரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உங்கள்கிட்ட கையால் நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இலகுவான மெத்தடில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். பாய்.